நாம் இதனுடைய அடிப்படையை கொண்டுதான் வாழ்க்கையில் கவலையும் படுகின்றோம், வாழ்க்கையில் சில சமயங்களில் பல சமயங்களில் அமைதியும் அடைகின்றோம், இன்னும் பல சமயங்களில் பயமும் விரக்தியும் அடைகின்றோம் ஒன்றுமே இல்லை என்று. இன்னும் பல சமயங்களில் வாழ்க்கையை பிடிக்கவில்லை என்று நம்மை மாய்த்தும் கொள்கின்றோம். அவ்வளவு வேகம் இருக்கிறது அந்த மனதிற்கு. இறைவனுடைய அருள் இருந்தால் தவிர மனதிற்கு குளிர்ச்சி இல்லை. ஒவ்வொரு சுகமான செய்தியும் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடியது இறைவனிடமிருந்து இறக்கப்பட்டிருக்கக்கூடிய மாபெரும் அருட்கொடை. எல்லோருக்கும் ஒரே மாதிரி. ஆம், நிச்சயமாக நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய மனமிக்க தூய்மையான இறைவனுடைய வாக்கு எங்களுக்கு நிறைவேற வேண்டும் என்று விரும்பக்கூடியதுதான். நீங்கள் இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் வரையில் இறைவன் பார்க்கின்றான், நான் படைக்காத புது ஜென்மங்களாக இருக்கின்றன. இறைவன் உங்களை பார்ப்பதெல்லாம் நான் மனிதனை படைத்தேன், மனிதனையே காணோம். அவர்கள் மனித ஜென்மத்திலிருந்து மதம் பிடித்த ஜென்மங்களாக மாறிவிட்டார்கள். அவர்களிடம் மனிதம் இல்லை, மிருகத்தனம் இருக்கின்றது. ஒரு மனிதன் இருக்க மாட்டானா என்று பார்க்கும் பொழுது அந்த மனிதன் கூட இல்லை என்றால் அவனுடைய கோபமும் சாபமும் அந்த சமுதாயத்தினர் மீது இறங்குகின்றது. உங்களுடைய உள்ளத்தை கேளுங்கள், இறைவன் மனிதனை படைத்தானா, மனித தன்மையோடு படைத்தானா, அல்லது இந்து மனிதன், முஸ்லீம் மனிதன், கிறிஸ்தவ மனிதன் என்று படைத்தானா? இவ்விதமாக உங்களை துண்டாடியது பூசாரிகள் தானே. இறைவன் மனிதனை படைத்தேன், ஒரே சமுதாயமாக நான் உங்களை படைத்தேன், ஒரே ஒரு ஆன்மாவிலிருந்து நான் உங்களை படைத்தேன். அத்தியாயம் 39 வசனம் 6. உங்கள் அனைவரையும் நான் ஒரே ஆன்மாவிலிருந்து படைத்தேன். அந்த ஆன்மா தான் உங்களுக்கு அறிவிக்கின்றது. இதுவரையில் பேசுவது அவ்வளவும் இந்துக்களுக்கோ முஸ்லீம்களுக்கோ மனிதர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ அல்ல. மனிதன் என்ற ஒன்று உள்ளம் கொண்டவனாக இருப்பனையானால் அவனுக்கு அவ்வளவு பேருக்கும் பொருந்தக்கூடிய சத்தியமான வாக்கு என்பது. எச்சரிக்கையும் அதில் இருக்கின்றது, நல்லுபதேசமும் இருக்கின்றது, இறைவனுடைய அறிவுரையும் இருக்கின்றது. எதனை நாம் இந்த விஷயங்களில் மறுப்பவர்களாக இருக்கின்றோம்? 3 பிரிவினராக இருந்தால் ஒரு பிரிவினருக்கு உதவாது, இன்னொரு பிரிவினருக்கு இன்னும் கோபமாக இருக்கும், இன்னொரு பிரிவினர் ஏற்றுக்கொள்ள மாட்டான். மதங்களை இறைவன் படைத்தானா, மனிதனை படைத்தானா என்ற கேள்விக்கு உங்களுடைய உள்ளம் பதில் சொல்ல வேண்டும். நான் இந்த வழிமுறையில் 60 வருடங்களாக 50 வருடங்களாக பழகிவிட்டேன். திடீரென எனக்கு இது ஒரு புது மாதிரியாக இருக்கின்றது. நீங்கள் பிறந்த பிறகு ஒரு 3 வயது 4 வயது ஆகும் பொழுது உங்களுடைய பெற்றோர்கள் கோயில்களுக்கும் மசூதிகளுக்கும் சர்ச்சுகளுக்கும் கூட்டிகிட்டு போய் இதுதான் அல்லாஹ், இதுதான் ஜீசஸ், இதுதான் பெருமாள்னு சொல்லிட்டு உங்களுக்கு உங்களுடைய தெய்வங்களை அடையாளம் காட்டுகின்றார்கள். எத்தனை தெய்வங்கள் என்று உங்களுடைய உள்ளத்தை கேளுங்கள். நீங்கள் படைக்கப்படும் அந்த நாளில் உங்களுக்கு எப்பொழுது நீங்கள் குழந்தையாக பிறந்த முதல் மூச்சில் ஆன்மா இணைக்கப்படுகின்றதோ அன்று முதலாக இறைவன் ஒருவன் தான் என்பதை உங்களுக்கு அறிவித்திருக்கின்றான். நீங்கள் படைக்கப்பட்டு அந்த பொழுதில் வெளியேறிய கர்ப்பப்பையிலிருந்து வெளியேறிய அந்த பொழுதில் முதல் மூச்சில் ஆன்மா இணைகிறது. வானங்களும் பூமியும் இவற்றுக்கிடைப்பட்ட ஒவ்வொரு சக்தி திரட்சியும் கொண்டு இவற்றை இயக்குபவன் இறைவன்தான், அவனைத் தவிர உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில் கதி இல்லை என்று அந்த செய்தியானது உங்களுடைய உள்ளத்தில் அறிவிக்கப்படுகின்றது. ஆக 2-3 வருடங்களுக்கு பிறகு உங்களுடைய பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்த அந்த வழிமுறை 60 ஆண்டுகளாக 50 ஆண்டுகளாக நான் மறந்துவிட்டேன் என்று கூறுவது எந்த அளவுக்கு உண்மையானது? ஆனால் இறைவன் நீங்கள் படைத்த அந்த நாள் முதலாக, அந்த முதல் மூச்சு முதலாக அதற்கு முன்பாக அறிவித்து விட்டானே இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்று இதற்கு என்ன பதில் சொல்லப் போகின்றீர்கள்? இப்பொழுதும் உங்களுடைய மனம் ஏற்கிறது, ஆனால் கெட்ட சக்திகள் பேசுகின்றன, நாம் இவ்வளவு காலம் வந்துவிட்டோம், இனி எப்படி நாம் இதை ஏற்றுக்கொள்வது என்று. சத்தியம் விளங்குகிறது. அதே நேரத்தில் என்னுடைய உடல் மூலமாக 5 புலன்கள் மூலமாக பயிற்றுவிக்கப்பட்ட செக்குமாடு மாதிரி பயிற்றுவிக்கப்பட்ட அந்த பயிற்சி எனக்கு ஏதோ ஒன்று தவறிவிடுமோ என்று பயத்தை ஏற்படுத்துகின்றது. அவ்விதமாக அல்ல. மனிதனுக்கு உள்ளம் கூறக்கூடிய சத்தியம் முக்கியமே தவிர நீங்கள் எதில் பயிற்றுவிக்கப்பட்டு அந்த பயிற்சியின் காரணமாக நான் பழகிவிட்டேன், வெளியே வர முடியாது என்று கூறுகின்றீர்களோ உங்களுக்கான ஒரு நாள் விதிக்கப்பட்டுவிட்டது. இறைவனுடைய சத்தியத்துக்கு நான் மாறு செய்ததன் காரணமாக மகத்தான் அந்த நாளின் வேதனையை நான் அடையும் பொழுது கடவுள்களே என்று கூப்பிட மாட்டேன், கடவுளே என்று திரும்புவேன், ஒருமையில் அழைப்பேன். அந்த நாளில் உங்களுடைய அந்த சத்தியம் வெளியேறுகின்றது.
இவ்வளவு பெரிய வேதனையில் எங்கு திரும்பினாலும் நான் மூடப்பட்டவனாக இருக்கின்றேன். எங்கும் வழி இல்லை. வானத்திலிருந்தும் எனக்கு விடிவில்லை, பூமியிலிருந்தும் எனக்கு வாழ்வதற்கான ஆதாரங்கள் இருந்தும் நான் அதனை பெற இயலாதவனாக இருக்கின்றேன், அல்லது மறுக்கப்பட்டு விட்டேன், தடுக்கப்பட்டு விட்டேன். முன்னும் செல்ல வழியில்லை, பின்னும் செல்ல வழியில்லை. என்னுடைய நிலை என்ன? அத்தியாயம் 34:9. வானத்திலும் பூமியிலும் உங்களுக்கு முன்னால் உள்ளதையும் உங்களுக்கு பின்னால் உள்ளதையும் நீங்கள் பார்க்கவில்லையா? அவ்வளவு மூடப்பட்டதாக ஆகிவிட்டது. யார் முடினார்கள்? எந்த கேட்டும் கிடையாது. நீங்கள் பார்க்கக்கூடிய பொருளாக இருக்கக்கூடிய எந்த வேலையும் கிடையாது. வானத்திலிருந்து என் மனதுக்கு இறங்க வேண்டும், கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கான வாழ்க்கை இருக்கிறது என்ற அந்த நற்செய்தி இறங்க வேண்டும், நான் வாழ விரும்புவதற்கு இல்லை, மூடப்பட்டுவிட்டது. பூமியிலிருந்து இருக்கிற ஆதாரங்களில் எனக்கு வேண்டும், எனக்கு தேவையானதை என் மீது இறக்கப்பட்டு கொடுக்கக்கூடியது எவரும் இல்லை. காரணம், எனக்கு பணம் உடைப்பட்டு விட்டது. பணம் பணம் என்று நான் வந்தேன், பணம் உடைக்கப்பட்டு விட்டது. உணவு இருக்கிறது, ஆனால் அவர்கள் தரவில்லை, தரமாட்டார்கள். இதுவும் பழக்கப்பட்டு விட்டது. வேலை செய்தால்தான் உணவு என்று கூறுகின்றார்கள். உணவு என்பது பசிக்காகவா அல்லது வேலைக்காகவா? உங்களுடைய நெஞ்சம் பதில் சொல்ல வேண்டாம். உணவு என்பது பசிக்காகவா அல்லது வேலை செய்தால்தான் பசி ஏற்படுமா? வேலை செய்தால்தான் உணவு ஒட்டுமா அல்லது மனம் சுகமாக இருக்கக்கூடிய நிலையில் நான் உணவு உட்கொண்டால் உடலில் ஒட்டுமா? களைப்புடன் நீங்கள் திரும்புகின்றீர்கள் இரவு நேரத்தில், வேலையின் களைப்பில், அல்லது பகல் நேரத்தில் திரும்புகின்றீர்கள். விட்டால் போதும், படுத்துடலான்னு அவ்வளோ வசதி. இப்போ சாப்பிடுவீங்களா, தூங்கி எந்திரிச்சு சாப்பிட்றேன்னு சொல்வீங்களா? முதலில் தூக்கம் அவசியம் என்று கூறுவீர்களா? சோர்வோடு நான் சாப்பிடக்கூடிய அந்த உணவு என் உடலில் ஒட்டாது. உழைத்து விட்டு வந்து சாப்பிடக்கூடிய உணவு உங்களுக்கு ஒட்டாது என்பதற்கான போதுமான ஆதாரம் இது. பெரும் களைப்புடன் நான் மதிய நேரத்தில் வந்து கொஞ்சம் தூங்கினால் போதும் என்ற அளவுக்கு தூக்கம் கண்ணை சுற்றும் பொழுது நான் சாப்பிடுவேனா அல்லது தூங்கி எழுந்து சாப்பிடுவேனா என்பதை பாருங்கள். வேலை செய்தால்தான் பசிக்குமா அல்லது பசி என்பது வேலைக்கும் பசிக்கும் சம்பந்தமில்லை. உங்களுடைய வாழ்வின் ஆதாரம் இறைவன் அமைக்கின்றான். அந்த பசியை உங்களுக்கு நீக்கிவிட்டால் கடவுளே என்று கதறுவீர்கள். பசியை கொடு என்று யாராலும் கொடுக்க முடியாது. அவ்வாறு இருக்கும் பொழுது உணவுக்கு விலை பேசக்கூடியவன் நிச்சயமாக இந்த உலகத்தில் வாழ தகுதியற்றவன், இறைவனுக்கு பகிரங்கமாக விரோதி, மனிதர்களால் சபிக்கப்படக்கூடியவன். இதுதான் இன்றைய அரசாங்கம் உலகம் முழுவதிலும். நாமும் இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாகியிருக்கின்றோம். ஏனென்றால் சபிக்கப்பட்ட வழிமுறைகளில் நீங்கள் உங்களுடைய மனம் கொண்டவர்களாக, பணம் இல்லை என்றால் உணவு கிடையாது, எனக்கு பணம் தான் வேண்டும், உணவு அப்புறம் தான் என்று கூறக்கூடிய அளவுக்கு வரும்பொழுது நாம் நம்முடைய உள்ளத்தில் அசுத்தமாகிவிட்டோம். தூய்மையான அந்த எண்ணம் பறிபோய்விட்டது. இனி நீங்கள் எதனை விரும்பிக் கொண்டிருக்கின்றீர்களோ அதுதான் நிகழும். வானங்களிலும் பதிவாகின்றது. நீங்கள் விரும்பியது நன்மைக்கு நன்மையும் தீமைக்கு தீமையும் வானங்களில் இருந்து இறங்க ஆரம்பிக்கின்றது. அத்தியாயம் 45:22. வானங்களையும் பூமியையும் உண்மையை கொண்டே படைத்திருக்கின்றான். உங்களுடைய எண்ணங்களின் தகுதிக்கும் செயல்களின் கூடிக்கும் ஏற்றவாறு அவை உங்களுக்காக நன்மைக்கு நன்மையும் தீமைக்கு தீமையும் இங்கு இறக்கி கொண்டிருக்கின்றன. நாம் பெரும்பாலும் நோயாளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். காரணம், நாம் மனிதனை மனிதனாக பார்ப்பதில்லை. மனிதனிடமிருந்து நான் பணம் பிடுங்கக்கூடிய அந்த வழியை கொண்டிருக்கின்றேன். அவன் செத்தாலும் சரி, பணத்தை வாங்கி கொண்டு தான் அவனை சாகடிப்பேன். அவனுடைய உடலையும் கூட கொடுக்க மாட்டேன். வரக்கூடியவர்கள் நடந்து வருவார்கள், போகும்பொழுது உடலை வாங்கி கொண்டு போவதற்கு கூட பணம் தேவை. மனிதத்துவம் என்ற அந்த தூய்மை சுத்தமாக அற்றுப்போய்விட்டது. ஆகையால் நீங்கள் அறியாத புறத்திலிருந்து நம்மை கேடுகள் சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. நுண்ணுயிர் கிருமிகள், அதை பார்க்க முடியாது. எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை மனதாக வைத்துக் கொண்டிருக்கின்றீர்களோ, நாங்கள்லாம் மருத்துவர்கள், உயிரை காப்பாற்றுபவர்கள் என்று வெளியில் சொல்கின்றீர்கள். மறைத்து வைத்திருப்பதை நிச்சயமாக இறைவன் அறிவான். எனக்கு பணம் முக்கியம், உன்னுடைய உயிரை கொடுத்தாவது உயிரை வாங்கியாவது நான் பணம் எடுத்துக்கொள்வேன், உடல் கூறுகளை விற்றாவது நான் பணம் எடுத்துக்கொள்வேன் என்ற அளவுக்கு எங்கு இருக்கக்கூடிய அந்த மறைவான சூழ்ச்சிகள், மனிதனுக்கு விரோதமான எண்ணங்கள், இவர்களுக்கு கண்களுக்கு மறைவான பூச்சிகளாக, நுண்ணுயிர் கிருமிகளாக, வைரஸ்களாக உருவாகி கொண்டு இவர்களை சுற்றிலும் சூழ்ந்திருக்கின்றது. நிச்சயமாக இவர்கள் அவற்றிலிருந்து தப்ப முடியாது. வானங்களிலிருந்து விளைகின்றன. ஒவ்வொன்றும் முகமுடி போட்டுக்கொண்டு திரிகின்றவர்கள். உள்ளே போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு காற்று தானே இருக்குது. எங்கே பட்டாலும் காற்று உள்ளே போகணுமா இல்லையா? எப்படி வைரஸ் தடுக்கப்படும்? காற்றில் கலந்திருக்கிறது. காற்றை விட நுண்ணுயிர் கிருமிகளாக கலந்திருக்கின்றன வைரஸ்கள். இவர் போட்டு மூடிக்கிட்டால்
காற்று போதா இல்லையா? அதில் தானே இருக்குது வைரஸ். எந்த அளவுக்கு நாம் கோமாளிகளாகவும் அறிந்திருந்தும் விளங்காதவர்களாகவும் கேளிக்கைக்குரிய குரங்குகளை விட கேவலமானவர்களாகவும் நாம் ஆக்கப்பட்டிருக்கின்றோம். உங்களுக்கு பன்றி காய்ச்சல் வருகின்றது, நான் மனிதனாக இருக்கின்றேனே, ஏன் பன்றி காய்ச்சல் வர வேண்டும்? பன்றிகளுடைய நிலைமைக்கு நாம் ஆளாகிவிட்டோம். எலி காய்ச்சல், எலிகளுடைய அந்த குணம் இருக்கின்றது. குரங்கு காய்ச்சல் அந்த குணமும் இருக்கின்றது. மனித காய்ச்சல் இல்லை. மனிதனுக்கு காய்ச்சல் கிடையாது மனிதனாக வாழ்ந்தால். நீங்கள் இன்று மனிதர்களாக வாடுங்கள். உங்களுடைய இறைவன் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றான், எந்த நோயும் எந்த காலத்திலும் உங்களுக்கு அணுகக்கூடாது என்று. இருக்கிறதா இல்லையா? உங்களுடைய இருதயத்தில் எந்த நோயும் என்னையோ என் குடும்பத்தினரையோ பிடிக்கக்கூடாது, வறுமையும் தீண்டக்கூடாது, உணவுக்கும் பஞ்சம் ஏற்படக்கூடாது, தரித்திரம் என்னுடைய குடும்பத்தில் நிகழக்கூடாது என்பதெல்லாம் இப்பொழுது உங்களுடைய தேவையாகவும் விருப்பங்களாகவும் இருக்கிறதா இல்லையா? நிச்சயமாக இருக்கின்றது. அப்படியானால் இந்த விருப்பத்தை அமைத்தது யார்? இவ்வளவு தரித்திரங்களும் பஞ்சங்களும் பட்டினிகளும் நோயும் வறுமையும் இருக்கும் பொழுது இதனை அமைத்தது யார்? வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்ற அளவுக்கு இருக்கும் பொழுது இந்த செய்தியை அறிவிப்பது யார்? வானங்களையும் பூமியையும் உங்களுக்காக படைத்து அதில் உங்களுடைய வாழ்வாதாரங்களையும் நீங்கள் இறைவனால் வாக்களிக்கப்பட்டவையும் அமைத்து, வாக்களிக்கப்பட்டதை நீங்கள் நம்பும் பொழுது வாழ்வாதாரங்களுக்கு கூடுகின்றன, பூமியில் விளைகின்றன என்பதையும் உங்களுக்கு அறிவித்து, இதற்கு விரோதமாக போகும்பொழுது அவ்வளவு கேடுகளும் உங்களை சூடும் என்பதையும் உங்களுக்கு எச்சரிக்கையாக அமைத்து, பின்னர் உங்களுக்கு இந்த செய்தியையும் அறிவிக்கின்றான். பஞ்சமோ பட்டினியோ பசியோ தரித்திரமோ வறுமையோ நோயோ பீடிக்கக்கூடாது என்று இப்பொழுது அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். அது எப்படி முடியும் என்று கேட்கப் போகிறீர்களா? வேண்டுமா? வேண்டும். பணிவுடையவர்களாக இருக்க வேண்டும். உள்ளத்தை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய அறிவை கொண்டும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பழக்கங்கள் உங்களுக்கு வழக்காக மாறிவிட்டன இறைவன் புறத்திலிருந்து. இந்த பழக்க வழக்கங்களை கொண்டும் நீங்கள் உங்களை விலக்கிக் கொண்டவர்களாக, பணிவுடையவர்களாக, இருதயத்தில் இருக்கக்கூடிய இந்த மாபெரும் ஆற்றல் நிச்சயமாக எனக்கு சாதகமாகவோ அல்லது எனக்கு பாதகமாகவோ இயங்கக்கூடியவை தான் என்பதை நான் தெளிவாக உணர்ந்த நிலையில் என் இறைவன் பக்கம் பணிவோடு திரும்புகின்றேன். என் இறைவனை என்னை பாதுகாப்பாயாக, என் குடும்பத்தினரையும் என் வம்சங்களையும் என் சமுதாயத்தினரையும் பாதுகாப்பாயாக. இதில் உங்களுக்காக வானங்கள் இயங்க ஆரம்பிக்கின்றன. சாதகமான சூழ்நிலை உருவாக ஆரம்பிக்கிறது. வைரஸை பிடிச்சி நான் அதுக்கு மருந்து கொடுத்து சாகடிக்க போகிறேன். வைரஸ்கள் கிடையாது. அத்துடன் கரடிகளும் யானைகளும் புலிகளும் சிங்கங்களும் அழியும். உங்களுக்கு கரடி புலி சிங்கம் யானையெல்லாம் வேணுமா? மனுஷங்க வேணுமா? மதங்களை சார்ந்தவர்களாக இருக்கும் வரையில் நாம் மதம் பிடித்தவர்கள், யானைக்கு நிகரானவர்கள். தானும் வாழ மாட்டோம், அடுத்தவரையும் வாழ விட மாட்டோம். யானைக்குரிய குணம். மதங்கள் மனிதர்களுக்கு பிடிக்கக்கூடாது. மனிதனுக்கு இரக்க குணமும் இறை உணர்வும் அவசியம். உங்களுக்காக வாக்களிக்கப்படக்கூடிய அழகான செய்திகள், பஞ்சம் பட்டினி தரித்திரம் கூடாது, வறுமையும் நோயும் கூடாது என்று இறைவன் அறிவித்திருக்கின்றான். இதுதான் உங்களுடைய தேவை. வாக்களிக்கப்பட்டது. அத்தியாயம் 51:22. நீங்கள் வாக்களிக்கப்பட்ட வானங்கள் இருக்கின்றன, பூமியில் கிடையாது. உங்களுடைய வாழ்வின் ஆதாரங்கள் இன்னும் பெருகுமே, அவை வானங்களிலிருந்து இறங்குகின்றன, பூமியில் கிடையாது. உங்கள் மீது கருணை கொண்டவனாக, உங்களை மன்னித்தவனாக, தன் மீது மன்னிப்பையும் கருணையும் கடமையாய் கொண்டவனாக, மனிதர்கள் மீது அன்பு கொண்டவனாகவும் இரக்கம் கொண்டவனாகவும், இவ்வளவும் அறிந்தும் நாம் புறக்கணித்தும் பரமுகமாகவும் இருக்கும் நிலையிலும் நமக்காக இறக்கிக் கொண்டிருக்கின்றான். யாரொருவரையும் இவர்கள்தான் நமக்கு வாழ்வளிப்பவர்கள் என்ற எண்ணம் கொள்ளாதீர்கள். உங்களுடைய பெற்றோர்கள் முதலாக, உங்களுடைய சுற்றங்கள், உங்களுடைய விவசாயிகள், உங்களுடைய அரசாங்கம், இவை உங்களுக்கு உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றன என்று ஒருபோதும் எண்ணாதீர்கள். சென்னையில் ஏற்பட்ட வெள்ளம் இன்று வரையில் கூட மெட்ரோ வாட்டர் தன்னுடைய சக்திகளை கொண்டு உதவி செய்யுமானாலும் அந்த தண்ணீர் வற்றி இருக்காது. சாதாரணமாக காவா தண்ணி மேலே வந்தாலே அது வற்றத்துக்கு 15 நாள் ஆகும். இவ்வளவு பெரிய வெள்ளத்தை இவர்கள் எங்கு வாரி இறைப்பார்கள்? இறைவனுடைய நாட்டம். ஒரு சின்ன மண்ணுடைய அசைவு, பூகம்பத்தில் எப்படி மாட மாளிகைகள் தரைமட்டமாகின்றனவோ, புதைந்து போகின்றனவோ, இந்த தண்ணீர் ஏமாத்திரும். இறைவனுடைய உதவி வேண்டுமா? அந்த இறையுணர்வோடு இருங்கள். எந்த நேரமும் உங்களுக்கான குளிர்ச்சியும், எந்த நேரமும் உங்களுக்கான
இறைவனுடைய படைப்புகளாக அழகான சூழ்நிலைகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு கண் குளிர்ச்சியும், ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய உணவின் ஆதாரமும், பழ வகைகளும், எந்த நேரமும் தாரை தாரையாக மழை கொட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த குழுமையும் உங்களுக்காக உண்டு என்பதை என்று நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களிடம் எதனையும் நான் எதிர்பார்க்கவில்லை. உங்களுடைய உள்ளத்தை தூய்மையாக்கியவர்களாக உங்களுடைய வாழ்க்கைக்காக இறைவன் பக்கம் திரும்புங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்காக அத்தியாயம் 39 வசனம் 14 உங்களுடைய வாழ்க்கைக்காக உள்ளத்தை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள், இறைவன் பக்கம் திரும்புங்கள். இறைவனையே முன்னோக்குபவர்களாக இருங்கள். நிச்சயமாக இந்த நாள் முதலாக உங்களுடைய நிலைமை மாற ஆரம்பிக்கிறது. சத்தியம். நிலைமை மாற ஆரம்பிக்கிறதா இல்லையா என்பதற்கு அடையாளம் என்ன, அச்சாட்சி என்ன? இதுவரையில் உங்களுடைய மனதில் இருந்த அந்த பயமும் கவலையும் நீங்குகிறது. வானங்கள் உங்களுக்காக ஒன்று கொடுக்கின்றன, உங்களுடைய தேவைகளுக்காக. அங்கிருந்த செய்தி, உங்களுடைய நற்செய்தி உங்களுக்காக. எனவே கவலையும் பயமும் நீக்கப்பட்டது நிலையில் இருக்கின்றது. ஓரளவுக்கு மனதுக்கு அமைதியும் கிடைக்கின்றது, உண்மைதான் என்று. இந்த அமைதியை நான் மேற்கொள்ளும் பொழுது என்னுடைய இறைவனை நான் உள தூய்மையுடன் முன்னோக்குகின்றேன். என்னுடைய பணிவை நான் மேற்கொள்கின்றேன். என்னுடைய வாழ்க்கைக்காகவும் என்னுடைய இறைவன் பக்கம் நான் திரும்புகின்றேன். உனக்கே அனைத்து புகழும் என்று வானங்களுக்கும் பூமிக்கும் இறைவனாகிய அல்லாஹுக்கு அனைத்து புகழும், உன்னை தவிர கதி இல்லை என்பதன் பொருள் அல்லாஹ். There is none but He. There is no God but you. I don't know who you are. யாரும் தெரியாது, ஆனால் இருக்கிறது தெரியும். எங்கே ஒரு சக்தி, எங்கே சக்தி இருக்குது, மகாசக்தி இருக்குது. எங்கே இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. காட்டுங்க, காட்ட முடியாது. மகாசக்தி எங்கே இருக்குதுன்னு சொன்னால் எங்கே இருக்கணுமா இல்லையா, காட்டுங்க, காட்ட முடியாது. ஆக அவன் என்று கூறும் பொழுது யாரோ ஒருவன், ஆனால் நிச்சயமாக இருக்கின்றான் என்ற அந்த சத்தியத்தை கொண்டிருப்பது அல்லாஹ் என்பதுடைய பொருள். வானங்களுக்கும் பூமிக்கும் இறைவன். உங்களுடைய ஒவ்வொருவருடைய எண்ணத்துக்கும் தகுந்தவாறும் வானங்களும் பூமி உங்களுக்காக மாற்றப்பட இருக்கின்றன. வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி படைத்தவன் அவன். ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டுட்டு 4 பேர் கூடி சேர்ந்து எப்படி வானங்களையும் பூமியும் அமைக்கலாம் என்று நாம் இங்கே சின்ன ஒரு கொட்டகையை போகிறதுக்காக யோசிச்சுட்டு இருக்கிறோமே. வானங்களையும் பூமியும் படைத்தவன், மலைகளையும் காடுகளையும் படைத்தவன், ஆறுகளையும் நீரோட்டங்களையும் படைத்தவன், தரையையும் கடலையும் படைத்தவன். எந்த முன்மாதிரியும் கிடையாது. அந்த முன்மாதிரி இல்லாத இறைவன் படைப்பாளன். அவன் உங்களுடைய இருதயத்தில் படைக்கின்றான். ஒவ்வொருவருக்கும் தனித்தனிய முறையை அவர்களுடைய தேவைகளை படைக்கின்றான். அவனுடைய வாக்காக இருக்கின்றது. அந்த வாக்கு உங்களுடைய இருதயத்திற்குரிய ஆற்றல், மாபெரும் சக்தி. அது உங்களுடைய ஆற்றலாக இருக்கின்றது. அவனுடைய வாக்கு சாதாரணதல்ல. வானங்களையும் பூமியையும் உங்களுக்கு வசப்படுத்து, உங்களுக்கு கட்டுப்பட செய்து, உங்களுக்காக இயங்க செய்யக்கூடிய அந்த ஆற்றல் இங்கு இருக்கின்றது. வானங்கள் முதலாக பூமி வரையில் உள்ள எந்த ஒரு பொருளையும் இனி வணங்குவீர்களா, அல்லது இவை அனைத்தும் எனக்கு அடிமை என்று உங்களுடைய உள்ளத்திற்குரிய அந்த ஆற்றலை, இறை ஆற்றலை, மகாசக்தியை நம்பப் போகின்றீர்களா? உங்களிடம் அது விடப்பட்டிருக்கின்றது. எது உங்களுக்கு தேவை என்பதை. உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய ஆதாயமும் இதில் அமைந்திருக்கின்றது. உள்ளத்தை தூய்மையாக்கியவர்களாக அவனையே நீங்கள் முன்னோக்கியவர்களாக இருங்கள். இது வேதம் இறக்கி கொள்ளப்பட்டிருக்கின்றது உங்களுடைய இதயத்தில். அத்தியாயம் 39 வசனம் 1 மிகைத்தவன், ஞானம் மிக்கவன், மாபெரும் ஆற்றல் உங்களுடைய உள்ளத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. வேத வாக்காக, வேத வாக்குகள் இடம்பெற்றது வேதமாகும். எனவே உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் தூய்மை கொண்டவர்களாக, நான் என்ற அந்த ஒன்றை விட்டுவிட்டு நீ, உன்னை தவிர கதி இல்லை என்ற அந்த எண்ணத்தின் பக்கம் நீங்கள் திரும்புவீர்களாக. உங்களுடைய உள்ளத்தில் இறைவன் அமைத்திருக்கூடிய தன்னுடைய வாக்கு மாபெரும் ஆற்றல், மகா சக்தி. இதுதான் உருவம் அல்ல, அது ஒரு ஆற்றல். இதில் எந்த ஒன்றையும் நீங்கள் மறுப்பதற்கில்லை. நான் பழகிவிட்டேன், பழக்கம் எனக்கு வழக்கமாக மாறிவிடும், அந்த வழக்கம் எனக்கு வழக்காக, எனக்கு எதிராக மாறிவிடும். பழக்க வழக்கங்களை நான் வாழ விரும்பவில்லை. பழக்க வழக்கங்களை தவிர்த்து கொண்டு சத்தியத்தின் மீது நான் வாழ விரும்புகின்றேன். என் இறைவன் என்னை கவனிப்பவனாகவும் என்னை செவியேற்பவனாகவும் இருக்கின்றான். நிச்சயமாக இதனை உணர்ந்து பேசுவதற்கு இறைவனிடமிருந்து நமக்கு மாபெரும் ஆற்றல் இறங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆற்றல் காரணமாக வானங்களும் பூமியும் உங்களுக்கு அடிமை. இந்த அடிமைத்தனத்திற்கு உட்பட்ட, எனக்கு அடிமையாக இருக்கக்கூடிய எந்த ஒரு படைப்பையும் எனக்கு நான் தெய்வமாக என்னை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த சத்தியத்தின் பக்கம் நான் திரும்ப வேண்டும். இந்த நாள் நான் என் உள்ளத்தை தூய்மையாக்கி கொண்ட நாள். இந்த நாளிலிருந்து எனக்கு என்னுடைய நன்மைகள் பெருகக்கூடிய ஆற்றல் எனக்குள் ஞானங்களாக பெறுகின்றன. மிகைத்தவன், அவ்வளவையும் மிகைத்தவன் உங்களுக்காக இறக்கியிருக்கின்றான் தன்னுடைய ஆற்றலை ஒரு அழகான நற்செய்தியாக.
ஏற்றுக்கொண்ட அந்த மாத்திரத்தில் வானங்களும் பூமியும் எனக்கு அடிபணிக்கின்றன. அந்த குளிர்ச்சி எனக்காக செயற்கையாக அமையக்கூடிய அந்த குளிர்ச்சி என் மனதில் அமைதி ஏற்படுத்துகின்றது. கவலையும் பயம் நீக்கப்பட்ட நிலையில் நாம் பல தருணங்களில் கவலையிலும் பயத்திலும் மாறி மாறி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் கவலையும் பயமும் ஒன்று சேர்ந்து பல சமயங்களில் நம்மை அடித்து விடுகின்றது. ஏனோ ஏதோ தெரியவில்லை, திடீரென அந்த கவலை பயம் நீங்கி மனசுக்கு அமைதி கிடைக்கின்றது. ஒவ்வொரு நாளும் நிகழக்கூடிய நிகழ்ச்சிகள் கவலை ஒரு பக்கம், அமைதி ஒரு பக்கம் மாறி வந்து கொண்டிருக்கின்றன. எப்படி நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன? இறைவனை மறந்த நிலையில் கெட்ட சக்திகள் என்னை சொல்கின்றன. இறைவனை நினைவுகூறும் நிலையில் கெட்ட சக்திகள் என்னை விட்டு நீங்குகின்றன. இறை ஆற்றல் பெறுகின்றன. கெட்ட சக்திகளும் இறை ஆற்றலும் நிச்சயமாக உங்களுக்குள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இறை ஆற்றலோடு நீங்கள் ஏற்றுக்கொண்ட நிலையில் இந்த இறை உணர்வு எனக்கு நிச்சயமாக நிறைவேறும் என்ற அந்த நம்பிக்கையை கொண்டு உள்ளத்தை தூய்மைக்கின்றவர்களாக எந்த ஒரு பொருளையும் இணை வைக்க மாட்டேன் என்ற இறைவனுக்கு நிச்சயமாக நிகழ வேண்டியது நிகழ்ந்து தீரும். ஒவ்வொரு பொருளுக்கும் காலத்தோணை இருக்கின்றது. அந்த காலத்தோணையின் மீது அது நமக்காக நிறைவேறும். எந்த ஒரு படைப்பையும் பாருங்கள், என்னுடைய படைப்பை சிறிதாக ஆரம்பித்து பெரிதாக வளர்ந்து உங்களுக்கு அது நற்செய்தியாகவும் நன்மாராயமாகவும் விளங்குகின்றது. அதனுடைய கனிகளையும் குளிர்ச்சியையும் கொண்டு ஒவ்வொன்றுக்கும் காலத்தோணை இருக்கின்றது. உங்கள் இதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு தேவைக்கான காலத்தவணையும் அவனிடம் இருக்கின்றது. அதற்கு முன்பாக உள்ளத்தின் குளிர்ச்சி உங்களுக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. இறைவனுடைய அறிவிப்பு எப்பொழுது கவலையும் பயமும் இல்லையோ, இறைவனுடைய கண் குளிர்ச்சியாக உங்களுக்கு உருவாக்க இருக்கக்கூடிய உலகத்தினுடைய விளைச்சல்கள் வானங்களிலிருந்து பூமி வரையிலும் உங்களை அரவணைத்துக் கொண்டிருக்கூடிய அந்த சுகமான உணர்வு அவ்வளவும் உங்களுக்காக போதிக்கப்பட்டிருக்கின்றது, கடமையாக்கப்பட்டிருக்கின்றது, விதிக்கப்பட்டது உங்கள் மீது நிகழ்ந்து தீரும். பொறுமையாளர்கள் நிச்சயமாக கணக்கின்றியே அந்த கூலியை கிடைக்கப்பெறுவார்கள். ஆக பொறுமையுடன் நீங்கள் இருக்க வேண்டும். வேதத்தினுடைய வசனங்கள் இவை அனைத்துமே. யார் இந்த உலகில் அடகிய நன்மையை செய்கின்றார்களோ அவர்களுக்கு அடகிய கூலியே. நன்மைகளை நீங்கள் செய்வதில்லை, இறைவன் செய்து கொண்டிருக்கின்றான் உங்களுக்காக. அவனுக்கு நீங்கள் உண்மையோடும், அவனுக்கு நீங்கள் பணிவோடும், அவனுக்கு நீங்கள் உள்ளத்தை தூய்மையாளர்களாக எதனையும் நினை வைக்காமல் அவன் ஒருவன் தான், அவனை தவிர கதி இல்லை என்று நீங்கள் அவனை போற்றக்கூடிய அந்த நாளில் அந்த எண்ணத்தில் உங்களுடைய நன்மையான விளைச்சல்களை நீங்கள் அனுமதிக்கின்றீர்கள். உங்களுக்காக விளைந்து கொண்டிருக்கூடிய நன்மையான விளைச்சல்களை அனுமதியுங்கள். உங்களை நன்மைகள் செய்ய சொல்லவில்லை, உங்களிடமிருந்து எந்த நன்மையும் இல்லை. நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு விருந்தினனாக, வானங்கள் முதலாக பூமி வரையில் ஒரு விருந்தினனாக அமைக்கப்பட்டவர்கள். அதனை நீங்கள் பறிகொடுத்தீர்கள் அரசியல்வாதிகளிடம். அவர்கள் உங்களை அடிமைப்படுத்தினார்கள். உங்கள் வயிற்றுக்கு பஞ்சம் ஏற்படுத்தினால் அவர்களுக்கு நீங்கள் அடிமையாவீர்கள். இப்பொழுது உங்களால் உணவுக்கு விலை பேசக்கூடாது என்ற இந்த சத்தியத்தை அவர்களுக்கு விளக்க முடியுமா? ஊர் மக்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? அவர்கள் புரியத்தான் செய்யுமா? ஆனால் இதுதானே சத்தியம். இங்கே இருக்கக்கூடிய மக்களாகிய நீங்கள் இப்பொழுது விரும்புங்கள். எங்கள் இறைவனே, உணவுக்கு விலை பேசாத அரசன் நீ ஒருவன்தான். உனக்கு நிகராக பரோபகாரி கிடையாது. உனக்கு நிகராக வல்லமை மிக்கவன் இல்லை. மிகைத்தவனே, ஞானங்களை கொண்டு எங்களை உன்னுடைய அந்த அறிவிப்பின் மீது நிலை பெறச்சை. அந்த இறை உணர்வின் மீது நிச்சயமாக காலம் நமக்கு நீக்கூடியதாக இருக்கின்றது. விளைச்சல்கள் பெருகும். அரசியல்வாதிகளால் அவற்றை அபகரிக்க முடியாது. தரைகளில் வீதிகளில் சீரடியும். உங்களுக்கு விரும்பியதை ஏற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட அந்த இறைவனுடைய அருளாளன், மாபெரும் அருளானுடைய பாக்கியம் நமக்காக காத்திருக்கின்றது. எவன் ஒருவனுக்கும் ஒரு துரும்ப அளவு கூட வெளியில் அசைய வேண்டியதில்லை. நீங்கள் உழைத்து சம்பாதிப்பதற்காக வேண்டி உணவுப் பொருள் உங்களுக்கு காலடியில் விளங்க வேண்டும். விரும்புங்கள். அதில் என்ன கஷ்டம் ஏற்படுவது? இல்லை என்று அங்கலாய்க்கும் பொழுது இது நடக்க வேண்டும் என்று விருப்பம் உங்களுடைய மனதில் கொள்ள வேண்டும். உங்களுடைய குழந்தைகளுக்கும் நீங்கள் இதை கற்றுக் கொடுக்க வேண்டும். நீங்கள் விரும்புவதை காட்டிலும் குழந்தைகள் விரும்புவது உடனடியாக அவனுடைய பாக்கியங்களை பெற்றுத்தரும். அம்மாவையும் நம்பக்கூடாது, அப்பாவையும் நம்பக்கூடாது, எவனையும் நம்பக்கூடாது, இறைவனை நம்பு என்று கற்றுக் கொடுங்கள். உனக்கு வேண்டிய உணவு விளைய வேண்டும் என்று கற்றுக் கொடுங்கள். அந்த குழந்தைகளுக்கு புரியும். அந்த குழந்தைகள் கேட்கும் பொழுது உடனடியாக வெகு சீக்கிரமாக காலத்தனை சுருக்கப்பட்டு அமோகமான விளைச்சல் நீங்கள் வாழ்விக்கப்படுவீர்கள். இவ்விதமாக உங்களுடைய குடும்பத்தினருக்கு நீங்கள் நன்மையை விளைவித்துக் கொள்ளுங்கள். அத்தியாயம் 39 வசனம் 14-15. நீங்கள் உண்மையான அந்த இறை உணர்வையும் இறையாற்றலையும் நம்புவதை விட்டுவிட்டு நீங்கள் விரும்பியவைகளை நீங்கள் வழங்கி ஏற்றுக்கொண்டிருங்கள். நீ கொடு, நீதான் 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 என்று ஒவ்வொருவரையும் நீங்கள் திரும்பி பாருங்கள். இவ்விதமாக நீங்கள் வாடும் பொழுது கஷ்டங்களும் வேதனைகளும் தொடரும்.
இறுதியாக நீங்கள் மீள வேண்டியது உங்களுடைய இறைவனிடம். அன்று நீங்கள் உங்களுடைய இறைவன் திரும்பும் பொழுது இறைவன் உங்களை மன்னிக்கலாம் அல்லது உங்களை வேதனையிலாக்கிவிடலாம். உள்ளட்சம் கொள்வோமாக, தெரிந்து கொள்வோமாக. நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா? நாட்பட்ட தீராத நோய்களிலிருந்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் குணமடைய ஆவலா? அப்படியானால் இன்றே வாங்கி படியுங்கள் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய உடல் நலம் மனநலம் காத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முத்தான 15 மருத்துவ களஞ்சியம். அருமையான புத்தகங்கள் இதோ. எளிமையான முறையில் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள உதவும் அருமையான புத்தகம் புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். படித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அரிய புத்தகம். விலை ரூபாய் 400. நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவும் மருத்துவ களஞ்சியம். மருந்துகளால் வரும் நோய்கள். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய, உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அருமையான தொகுப்பு டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு மேல் வெற்றி. விலை ரூபாய் 350. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ கடைகள் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். ரூபாய் 250. பெண்களே உங்களுக்காக. நிச்சயமாக ஆண்களுக்கும் எண்ணற்ற ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும் மருத்துவ கேள்விகளுக்கு விடை காண, மேலும் பெண் குழந்தைகள் பிறந்தது முதல் அவர்களுக்கு மனமாகி குழந்தைகள் பிறக்கும் வரை ஏற்படும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு காண உதவும் மருத்துவ பொக்கிஷமான இப்புத்தகம் நீங்களும் படித்து உங்கள் வருங்கால சந்ததிகளுக்காக பாதுகாத்து வைக்க வேண்டிய மருத்துவ களஞ்சியம். பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். விலை ரூபாய் 400. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. விலை ரூபாய் 250. மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அருமையான புத்தகம் தான் நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டராங்கள். விலை ரூபாய் 250. வாழ வழிகாட்டும் அற்புதமான புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழி மருத்துவம் பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி. விலை ரூபாய் 250. இறைவழி மருத்துவம் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. மேலும் டயபெட்டிஸ் பிபி பற்றி இன்னும் அறிந்து கொள்ள, நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் டயபெட்டிஸ் பிபி நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவும் அற்புத நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. ஒவ்வொரு வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய நூல்தான் பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய எப்படி கற்றோம். விலை ரூபாய் 350. மேற்கண்ட 15 புத்தகங்களை வாங்க தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் டைம் பப்ளிகேஷன், சென்னை. செல் நம்பர் 9840498898 மற்றும் 87784477788.